ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு கௌஷிக் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போனால் இன்ஷேன் எலவேட்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கேம் நிறையா வாட்டி விளாண்டுருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப வளவன்னு பேசாமல் வீடியோ கூட போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போடலாம். சரி வாங்க, முதல்ல இந்த டார்ச் எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் காயில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்பீட் காயில், அப்புறம் டார்ச். குட், டார்ச் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னடா அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. சரிங்க, டார்ச் எடுத்துகிட்டு போவோம். வேறு எதுவும் தேவைப்படாது மோஸ்ட்டாக. சரி அப்படியே போவோம். திறந்துரு சீசே, இவ்வளோ போ, ஸ்டே அலாய். ஓகே சரி வாங்க. ஆல்ரெடி வந்த உடனே இவ்வளவு கேவலமாக லெவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் ஈஸி தான். ஆமாங்க, ஈஸி தான். ஓகே வாங்க அப்படியே போகலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிச்சலாம். ஓகே வந்து வந்தோம் ஆரம்பிச்சிட்டோம். டீ முதல்ல ஏதோ சூனியம் பண்ணி தானடா வருவேன். அப்புறம் என்னடா இதோ இப்படி வந்துட்ட. டி வரி கொண்டு தாக்கலாம். டீ சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன்டா. டி எப்பா என்ன சவுண்டு, ஷோபா. சரி அப்படியே போவோம். ஓகே ஒவ்வொரு ஒரு செகண்ட் இந்த இடத்துக்கு நான் அவுட் ஆயிருப்பேன்டா. சரி வாங்க. ஓகே எவ்வளோ நேரம் எடுக்கும்? அடுத்த ஃப்ளோர் போல. டே அவ்வளோ அடுத்த ஃப்ளோரா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே வந்துட்டோம். ஓகே எனக்கு இந்த லெவல் தெரியும். இந்த லெவலில் பேசிக்காக நான் எப்போவுமே பில்டிங் மேலே ஏற மாட்டேன். ஏன்னா பில்டிங்குள்ளே தான் நான் அடிக்கணும் மாபு. அதனால் வந்து வெளில கிராஸ் பக்கத்தில் நினைப்பேன். ஆனால் இந்த தடவை நான் அப்படி பண்ண போகிறதில்ல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மேலே ஏறுறேன். உங்களை நம்பி தாங்க ஏறுறேன். போகலாம். டே பார்த்து இருந்து கூட. எனக்கு வேறு கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது, ஒத்துக்கிறேன். அந்த ஹெல்த்து போனதுக்கான காரணம் என் கேர்லெஸ்ன்னு தான் ஒத்துக்கிறேன். அடே பேச விட்றதுக்கு கூட டைம் விடாமல் அடிக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. A few moments later. போங்கடா டே. பேச கூட இடம் விட மாட்டாங்கடா. சரி இந்த அளவு கொஞ்சம் உஷாராக இருக்கும். இந்த க்ரீன் டார்ச் எடுத்து நம்மளோட கொஞ்சம் ஹீல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது லெவலு, இதுதான் லெவல் கைஸ். ஓ இந்த வீட்டுக்குள்ளே போகிற லெவலா? இந்த வீட்டுக்குள்ளே போவேனா? இந்த வீட்டுக்குள்ளே தான் மான்ஸ்டர் இருக்கும். ஸோ நாம ஏன் ரொம்ப வள கொடுத்து வாங்கணும்? நாம் போய் உஷாராக இங்கே போய் நின்றுப்போம் எங்கேயாச்சும். அப்படியே நின்று போவாங்க. ஓகே எப்படி ஈஸியாக தப்பிச்சிட்டோமா? இதுதாங்க ப்ரோ பிளேயரோட அருமைன்னு சொல்கிறது. இதுக்காக மட்டும்தான் என் கண்ணை வச்சுக்கவே கூடாது. சரி வாங்க அப்படியே போவோம். இந்த பீஸா என்னடா திடீர்னு வந்துட்டு போகுது? நான் வாங்கவே இல்லையே, யாருக்கு தெரியும். சரி வாங்க. ஓகே இப்போ அடுத்த ஃபுல்லாக எப்படா ஒரு என்னடா இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம்டா. டே இப்போ எனக்கு வர கோவத்துக்குலாம் முடியவே முடியாது. இது இவ்வளோ சீக்கிரமாக? ஓ ஸ்லெண்டர் மேன் லெவலா? கொஞ்சம் ஈஸி தான் கைஸ். ஒன்றாமல் வந்தால் ஈஸி தான், அது வரைக்கும் ஈஸி தான் கைஸ். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்லெண்டர் மேன் லெவலில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லிஃப்ட்லேயே ஒழிஞ்சிப்பீங்க. ஓகேங்களா? லிஃப்ட்டில் ஒழியாமல் இங்கே தான் என்ன நடக்குது ஆர்வமாக இருப்பீங்களா சில பேர்லாம். அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த ஸ்லெண்டர் மேன் வர லெவலில் முதல்ல இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாப் மேலே இப்படி ஏறிடுவாங்க. எனக்கு வரும் மேலே உடச்சிக்கிட்டு வராங்க. அப்படியே கதை வேணால் உடச்சிக்கிட்டு இந்த ஸ்லாப் மேலே ஏறி நிற்கணும். இப்படி ஏறி நின்னா அவன் தொடவே மாட்டான். ஏன்னா அவனோட ஹைட்டே அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால அவன் ஏறி வந்தால் பையலுக்கு தலையில் வந்து இடிச்சுக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு வீக்னஸாக கருதி இந்த மேலே ஏறி நின்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே என்ன அலறி ஓடுறீங்க பாருங்கடா. ஒரே இடத்துல நின்று அப்படி சிங்கமாக நிற்கிறேன்னா அதுதான் மேட்ரு. சரி வாங்கம்மா வாங்க. ஓகே செகண்ட் ஸ்ட்ரீக். நான் என்னோடய பெஸ்ட் வந்து 7.
ஐ மீன் இந்த அப்டேட் வந்து 7 ஸ்ட்ரீக் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீக் கணக்கெலாம் இல்லை. அதனால் நான் அதிகமாக வந்திருப்பேன். மேபி ஒரு 100, ஒரு 200,000 கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும், நான் என்ன மாட்டேன். சரி விடுங்க. ஆனால் அப்போ தான் ப்ரைமு, இப்போலாம் வந்து பேசக்கூடாது. வந்து கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இந்த கேம் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் டச் விட்டு போச்சு. ஓ, இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்க வேணாம். வழக்கமாக நான் இங்கே தான் நிற்பேன் பயந்துக்கிட்டு. ஆனால் இந்த நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வழக்கமாக நம்ம அந்த மாபுக்கிட்டலாம் போனால் தான் நம்மளை அடிப்பான். ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே போகலாம், பட் ஆனால் அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ அதனால் இங்கே நின்றுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ரூமில் நீங்கள் எங்கே வேணால் புரிஞ்சுக்கலாம் கைஸ். நீங்கள் அவனை போய் ஒம்பெழுத்துட்டு கூட இங்கே வரலாம், அவனால் அடிக்க முடியாது. அதுக்குன்னு ஓவராக பண்ணாதீங்க, அப்புறம் ஏதாச்சும் கிளிச் ஆகி உள்ளே வந்து நம்மளை அடிச்சிடுவோம். ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. பார்த்தீங்களா, நிற்கலாம் பாருங்க, பல்லு பேக அடிச்சுக்கிட்டு. அட உள்ளே வாங்கடா எல்லாம். எங்கடா அங்கே இப்போ பாருங்கள், அந்த கம்பிக்குள்ளே அப்படியே உள்ளே உட்காந்துருக்கவங்களாம் எல்லோரும் சாவாங்க பாருங்க. படிப்படியாக எல்லோரும் சாவாங்க பாருங்க. பார்த்து உள்ளே பா. நானே ஒரு செகண்டில் வாங்கிட்டேன்டா. பேசிகிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. டேய், பேசுறதுக்கு கூட கேப் இல்லாமல் அடிக்கிறாங்கடா. ஆனால் சொன்ன மாதிரி எப்படி அடித்தாங்க பார்த்தியா. கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. பா இவ்வளோ என்னடா முன்னே இருந்ததோட இப்போலாம் என்னடா இவ்வளோ பேர் கொண்டு அடிக்கிறீங்க டே. அட பாவிக்கலாம். வாங்க போகலாம். சீக்கிரம்டா. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? ஓகே. ஓ, இது என்ன லெவலு? ஓ, கிராணி வீடு லெவலு கைஸ். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாப்பு வர்றது கூட கணக்கு தெரியாது கைஸ், அந்த அளவு இருட்டாக இருக்கும். இப்போ இந்த டார்ச்சை எடுத்துடு. அப்படியே இந்த டார்ச் இருக்கிறதுனால இங்கே மொத்தமாக வெளிச்சமே வருது. ஆனால் எவனும் டார்ச் கொண்டு வர மாட்டிங்களாடா? ஜம்பிங் ஷூஸு, ராக்கெட் ஷூஸு, டார்ச்சு இந்த இதெல்லாம் கொண்டு வர பக்கம். ஆனால் லாவா காயில் கொண்டு வந்துடுறீங்க. ஏன்டா லாவா காயில் லாவா வருதுன்னு சொல்லி ஒரு வெளிச்சமும் வராது, ஒன்றுமே வராதுடா, வேஸ்டடாலாம். சரி வாங்க அப்படியே இது மேலே ஏறும். ஓகேவா, இது மாதிரி அப்படியே ஏறி அப்படியே ஒரு பள்ளி மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். இல்லை யாரை தள்ளி விட்றீங்க? டே இருங்கடா. பாருங்க, பள்ளி மாதிரி ஒட்டிக்கணும். எப்படி பள்ளி மாதிரி குதிடா, கைப்பில் குதிடா. பாருங்க எப்படி குதிக்கணும், ஜம்ப்பு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஏறலாம்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங் மேலேயே ட்ரை பண்ணுவோம், யாருக்கு தெரியும். எங்கடா ஒரு மாமூ வரல இன்னும். டே கைஸ், சில பேர் அந்த லிஃப்ட்டு மேலே ஏறிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா தெரியுது. லிஃப்ட்டு மேலே ஏறி நிற்கிறீங்கடா. என்ன நம்மள்கிட்ட ராக்கெட் ஷூஸ் இருந்தால் தான் இது பண்ண முடியும். நாம் தான் வாங்கலையே. எனக்கு தெரிஞ்சு வரக்குள்ள தெரியாமல் நான் பீஸா வாங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் கைஸ். கையில் பீஸா இருந்துச்சு, 2-3 தடவை சாப்பிட்டேன், பட் அது போயிடுச்சு. ஆனால் என் இன்வென்ட்ரியில் பீஸான்னு காமிக்கல கைஸ், அது என்னன்னு தெரில. சரி வாங்க அப்படியே போவோம். அடுத்த ஃப்ளோர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துடுச்சுடா டே. ஓகே, இந்த ஃப்ளோர் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோரில் அதிகமாக அவுட் ஆவேன். ஆனால் வந்து ஒரு ட்ரிக்கு கற்று வச்சுப்பேன். அந்த ட்ரிக்கை வச்சு தப்பிக்கலாம். இல்லைன்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே கூட வந்துக்கலாம். இந்த அந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. டே ஆடாப்பாவே கைஸ், ஃபஸ்ட்டெல்லாம் வரவே மாட்டாங்க கைஸ். இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டான். சரிங்க, அவன் 100 வரைக்கும் போய் கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவன் இப்படி வந்துட்டானா இப்போ அந்த குட்டி ஒன்று கேப்குள்ளே போடா. டீடி மறந்தே போயிட்டேன்டா. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு டே. இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் பேரியர் மாதிரி தடுத்து வச்சுருக்காங்க கைஸ். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இப்போ வந்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம நிறையா வாட்டி இந்த கேம் விளையாண்டதுனால இந்த வீடியோ அவ்வளோ பெருசாக எனக்கு கொண்டு போக விருப்பமும் இல்லை. பட் இந்த கேம் வந்து ஒரு நல்ல ஃபன்னான கேம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான். ஓ டீ என்ன பக் ஆகிடுச்சு. ஏண்டா இந்த அவுட்ரா கொடுக்கறது கூட இப்படி பக் ஆகுறியா? இருறா ஒரு இடத்துல இருறா. இப்போ வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.